தமிழர் நலனுக்கு எதிராக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மறைமுக கூட்டணியில இருந்து கொண்டு திமுக அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஸ்டாலின் அரசு மேல வைக்கப்படுது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். மக்கள் கிட்ட மிக அதிகமான அதிருப்தி இருக்கிறதுனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 1957 இருந்து இப்போ வரைக்கும் திமுக தனிச்சு நின்று எந்த தேர்தலையும் சந்திச்சதில்லை. ஒவ்வொரு முறையும் கூட்டணியோட தான் தேர்தலில் சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் காங்கிரஸ், விசிக மற்றும் பிற கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அதனால இந்த கூட்டணியை தோல்வி அடையாத ஒரு கூட்டணி, ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி அப்படின்னு மிக பெரிய ஒரு நம்பிக்கையோட திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் இருக்காங்க. அரசியல் விமர்சகர்களும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா 2011 நடந்த தேர்தல்ல இதே கூட்டணி திமுக, காங்கிரஸ், விசிகாவோட இருந்த அந்த கூட்டணி தான் ஒரு படுதோல்வியை சந்திச்சது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்களிடத்துல இருந்த அதிருப்தி தான்.